எங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி யோசபாத் கர்த்தரை நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்கிறார். மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் இன்னும் சில கோத்திரங்களோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தத்திற்கு எழும்பும் போது யோசபாத் திகைத்து போய் நின்று என்ன செய்வதென்றே தெரியாதபடிக்கு அவன் கலங்கி போய் நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஆமென், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாம் நன்மைக்கு பதிலாய் தீமையை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின இந்த தேசத்திலிருந்து எங்களை துரத்தி அடிக்க விரும்புகிறார்கள். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எங்களிடத்திலிருந்து பறிக்க நினைக்கிறார்கள் என்று சொல்லி யோசபாத் கர்த்தருடைய சமூகத்துல போய் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். யோசபாத்தை போல, ஆண்டவரே, எங்களால் என்ன செய்ய வேண்டும், நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல, சத்ருவானவன் அத்தனை எங்கள்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போறான், எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இழந்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லி மிக மனபாரத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு யோசபாத்தை போல ஜெபிக்க ஆரம்பிங்கள். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே, ஆமென், யோசபாத் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, இவங்க எல்லாம் இப்படி தூக்கிட்டு போறதுனால எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உம்முடைய கரத்தையே நோக்கி கொண்டிருக்கிறது, எங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து அவன் ஜெபிக்கிறான். இந்த நாளிலும் ஒருவேளை நீங்கள் இழந்தவர்களாய் என்ன செய்வதென்று சொல்லியே தெரியாதபடிக்கு அடுத்த அடி என்ன எடுத்து வைக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும், எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சந்தேகத்தோடு குழப்பங்களோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள். கர்த்தாவே, உம்முடைய கரத்தையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம் என்று சொல்லி யோசபாத்தை போல நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் செஞ்ச காரியம் என்ன என்று சொன்னால், யுத்தம் நடக்க தொடங்கும் போது, யுத்தம் சம்பவிக்கும் போது, யுத்தத்திலே எதிரிகள், ஆமென், தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடியத்தக்கதாய் இவர்களுடைய துதியும் ஜெபமும் அவர்களை நடத்தினது. இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிப்போம், துதிக்க ஆரம்பிப்போம். எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிவார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக. ஆமென்.